அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் சிக்கன் தான். பாய் வந்ததுனால சிக்கன் அவங்களே போய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி தந்தூரி மசாலா கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் சிக்கன் சுட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு கோழியை மட்டும் 4 வெட்டி வாங்கிட்டாங்க. அந்த 4 பீஸை நான் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன். அதை கத்தியால் எல்லா இடத்துலையும் கீறிக்கிட்டாங்க. இதான் அந்த மசாலா. ஸ்பைசியான மசாலா தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை கட் பண்ணி இது ஒரு 100 கிராம் இருக்கும். இந்த மசாலாவில் ஒரு பாதியை கொட்டிக்கிட்டாங்க. பாதி கொட்டிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஏன்னா பசங்களுக்கு அவ்வளோ உரப்பு செட் ஆகாது இல்லையா, அதனால். நம்மளை இங்கே விற்கிற தந்தூரி சிக்கன் மசாலா கூட வாங்கி சேர்க்கலான்னு சொன்னாங்க. தேவையான அளவுக்கு நல்ல ஒரு பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு, ஒரு எலுமிச்சைப்பழம், சின்னதாக இருந்துச்சு எலுமிச்சைப்பழம், புழிஞ்சிட்டு அது நல்லா பெசரிக்கிட்டாங்க. அப்புறம் பாய் தயிர் சேர்க்க சொன்னாங்க. நம்ம வீட்டில் கடை தயிர் இல்லை, வீட்டில் ஒரு ஊற்றின தயிர் தான் வச்சுருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக அதை ஒரு 1.5 ஸ்பூன் கொடுத்தேன். அது ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டாங்க. ஊற்றியே மசாலா கொஞ்சம் பத்தலை, அதனால் எனக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க. நல்லா பெசரியாச்சு. இப்போ அதை ஒரு டப்பில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் தூக்கி வச்சுட்டாங்க. அது ஒரு 7-8 மணி நேரம் ஊறுட்டோன்னு சொன்னாங்க. இப்போ நைட்டு 8 மணி ஆகிடுச்சி. நெருப்பு உண்டாக்கிட்டாங்க. அந்த கம்பி எடுத்து நான் கழுவி வச்சுட்டேன். நெருப்பு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு வழியாக விசிறி மெதுவாக நெருப்பை வர வச்சுட்டாங்க. நல்ல நெருப்பு வந்ததுக்கப்புறம் சிக்கன் அந்த கம்பியில் அடுக்கிக்கிட்டாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வீட்டில் சிக்கன் சுடுறோம். நல்லா வரிசலாக அடுக்கிக்கிட்டாங்க. அந்த கம்பி லாக்கு சரியாக உட்கார மாட்டேன்ருச்சு. அப்புறம் ஒரு வழியாக போட்டாங்க. குட்டி ஃபேன் ஒன்று இருக்குது, அதை வச்சு நெருப்பை நல்லா ஹீட் பண்ணோம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தூக்கி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் ஒரு 20 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 20 நிமிஷம் வச்சு பாயில் பண்ணாங்க. அது எரிஞ்சதுனால கறியான மாதிரி இருக்குது. ஆனால் கறி ஒன்றும் தீஞ்சிரல. இப்போ மயோனஸ் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஜாஸ்தி நான் மயோனஸ் கடையிலலாம் வாங்கினதில்லை. ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன 2 பல் பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீனி, 1/4 ஸ்பூன் உப்பு, லெமன் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. நல்லா இதை அரைச்சிட்டு 1 ஸ்பூன் ஆயில், 5 தடவை கிரைண்ட் பண்ணுங்கள். நான் 1/2 ஸ்பூன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சிக்கன் நல்லா சுட்டுட்டாங்க, வெந்துருச்சு. நல்லா எடுத்துடலாம், பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா இருந்திருக்கு. மயோனஸ் ரெடி. அங்கே சிக்கனை போட்டு பார்த்துருவோமா? சுடுது. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மயோனஸ் அரைச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.